Hi, hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு 4 கேட்ஜெட் வாங்கியிருக்கேன். அந்த கேட்ஜெட்டோட ரிவ்யூ தான். நீங்க நினைக்கிற மாதிரி வேற லெவலான ஒரு கேட்ஜெட்ல இல்ல, ஒரு சிம்பிளான ஒரு 4 கேட்ஜெட் தான். சரி, இது பார்த்தீங்கன்னா நான் அமேசானோட அந்த ஃபெஸ்டிவல் போச்சு பார்த்தீங்களா, அமேசானோட கிரேட் இண்டியன் சேல்ஸ் அதில் வாங்கினதில் பார்த்தீங்கன்னா எது எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்தது, எது சரியான மொக்கையான கேட்ஜெட்டாக போச்சுங்கிறதா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன கேட்ஜெட் வாங்கியிருக்கேன் ஃபுல்லாக சொல்கிறேன். இதில் சில இன்ட்ரெஸ்ட்டான கேட்ஜெட்ஸும் நிறையாவே இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது அன்பாக்சிங் பண்ணதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து இவங்க கொடுக்கும்போதே அந்த ப்ராடக்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நான் அதை ஓப்பன் பண்ணேன். அதில் ஒன்று பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டப்பா கொண்டு வந்தாங்க. ஒருவேளை நம்ம ஆர்டர் போட்டதாவது மாற்றி கொண்டு வந்துட்டாங்க போல் அப்படின்னு நினச்சி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அந்த வீடியோ வந்து ஒரு வாரத்துக்கு பின்னாடி போய் நம்ம பார்க்கலாம். போட்டு பெரட்டி உருட்டி எடுத்துகிட்டு வந்துருப்பான் போல். இது என்னது, மொபைல் ஸ்டாண்டா? இது மொபைல் ஸ்டாண்டா? இதுல இப்படி உடஞ்சு போயிட மாட்டேங்குது. கேபிள் மட்டும் வரலைன்னு நினைக்கிறேன். இது வந்து மவுஸ் பேடு. ஒரு ப்ராடக்ட் மட்டும் மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இல்லை, உள்ளே கொடுத்துட்டானுங்களா? ஓகே, வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய ஒரு ப்ரௌன் கலர் டப்பாவில் வெறும் ரெண்டு சின்ன ஐட்டம் தான். அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. நானும் ஒரு வேளை பாக்ஸை மாற்றி கொண்டு வந்துட்டாங்க நினச்சேன். ஏன்னா ரீசெண்ட் டைமில் ஒரு நியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. சப்போஸ் பார்க்கலன்னா அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது iPhone 13 வந்து ஒருத்தர் ஆர்டர் போட்டிருந்தாரு. நிறைய பேருக்கு வந்து ஐஃபோன் ஆர்டர் போட்டு சோப்பு டப்பா சுண்ணாம்பு டப்பா கிடச்சிருக்கேன். அவரோட லக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா iPhone 14 வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அது அவருக்கு அடித்த லக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்மளுக்கு ஏதாவது அந்த மாதிரி சோப்பு டப்பா சுண்ணாம்பு டப்பா கொடுக்காம இருந்ததே பெரிய விஷயம். அதுக்கு வேலை கரெக்டான ப்ராடக்ட் வந்துருச்சு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட் வந்து ரொம்ப கேவலமான குவாலிட்டியில் டப்பா போட்டால் நசுக்கி அடித்து நொறுக்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். வாங்க போய் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி அந்த பொருளோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட்டான போல்ட்டோட ஹெட்செட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஒயர்டு ஹெட்செட் தான், ஆனால் உண்மையிலே வேறு லெவலான ஒரு பேஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் கூட பண்ணல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் உண்மையிலே வேறு லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கத்தி எடுத்ததை கட் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு வாங்கினா தான் இந்த மாதிரி பட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இதுலேயே பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு ஸ்மால் பட்ஸ் 2ம் பிக் சைஸ் பட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. உண்மையிலே எல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும். அப்புறம் உள்ளுக்குள்ளே எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்களேன், வேறு லெவலுங்களா. எக்ஸோட்டோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இதோட ஒரிஜினல் ரேட்டு ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அமேசானோட ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ருபீஸ் போட்டிருந்தாங்க. 400 ருபீஸுக்கு வந்து நான் சரி இது ஆர்டர் போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது போட்டிருந்தாங்க. சரி 100 ரூபா நம்மளுக்கு லாபம் தானேன்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த கார்டை கொஞ்சம் பாருங்களேன். இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது 100 ருபீஸ் வந்து இதில் டிஸ்கவுண்ட் கொண்டு கொடுத்துருக்காங்க. போல்ட்டோட வேறு ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த கூப்பனை வச்சு நீங்கள் ஒரு 100 ருபீஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணிக்கிறோம். சரி, அது மட்டுமா இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு 300 ரூபா எக்ஸெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டிங்கிறது ஒன்று கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 1 இயருக்கான வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே இது ஒரு பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். நான் இது வந்து அமேசானில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 6 மந்த் வாரண்டின்னு போட்டுருந்தாங்க. சரி நம்மளுக்கு ஒரு 300 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், ஒரு 6 மாதம் வாரண்ட்டி இருந்தாலே போதும் தான் நினச்சேன். ஆனால் இது பேக் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது இதில் வந்து 1 இயருக்கான வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா பேஸ் வேறு இருக்குது. இது வந்து ஹெச்டி டீப் பேஸ் கொடுத்துருக்காங்க. 3D சவுண்டோட இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இன்பில்ட் மைக் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த உண்மையிலேயே சொல்ல போகணுன்னா நான் வாங்கின இந்த 4 ப்ராடக்ட்ல எனக்கு ரொம்பவுமே வேறு லெவல் குவாலிட்டியாக இருந்தது. இது மட்டும் தான் சொல்லணும். இதோட பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருந்தது. ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டு கூட இந்த இதில் இல்லைன்னு தான் சொல்லணும். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா? உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து இதை ரிமூவ் பண்ணுவோம்.
இது ரிமூவ் பண்ணணுன்னு பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இங்கே பாருங்கள், என்னென்னு தெரியுதுங்களா, ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் மைக் பேசும்போது பார்த்தீங்கன்னா கீழே போகாமல் இருக்கு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வேறு லெவல்னு தான் சொல்லணும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களோட காதில் வந்து இது கரெக்டாக ஃபிட் ஆகிறதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேலே ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா. இந்த ரப்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காது, சப்போஸ் உங்களோட காது சைஸ் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பட்ஸும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ஜாக்கிங் வாக்கிங்னா ஜிம் போகிற ஆளாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த பட்ஸோட இந்த லப்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக காதில் போய் ஃபிட் ஆகுறதுனால உங்களுக்கு கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். இது வாங்கினதுக்காக மெயின் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா இதில் வந்து IPX5க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 mmக்கான ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் போது கொண்டு இருக்குது. இதுக்கான கரெக்டான மாடல் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா போல்ட்டோட X1 சொல்லிட்டு டீப் பேஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கும். இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க பை பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த ஹெட்செட்டை யூஸ் பண்ணி நம்ம PS படத்துலேருந்து பொன்னியின் நதி சாங் கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு. வேறு லெவல்னு சொல்லுங்க. இந்த சவுண்ட் உங்களுக்கு வெளியே எப்படி கேட்குதுன்னு பாருங்க. கேட்கணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே சாங் கேட்குறதுக்கு வந்து ஒரு அளவுக்கு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அது உண்மையிலே வேறு லெவலுங்க. படம் பார்க்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதோட எஃபெக்ட்ஸ், அதாவது பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சவுண்டு கேட்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன் அப்போ அந்த கண்ணாடி உடையிறது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சவுண்டு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அதாவது இப்போ நான் பேட்மேன் படம் பார்த்தேன், அதோட சவுண்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கேட்குதுங்களா வெளியே சவுண்டு? உண்மையில் அந்தளவுக்கு லவுடாகவே இருக்குன்னு சொல்ல 10 mm ட்ரைவ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் நல்லா சவுண்டு எதுவும் இல்லாமல் அமைதியான டைமில் கேட்டு பாருங்கள். கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையில் அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். குறை சொல்கிற மாதிரிலாம் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் மூவி நிறையா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கான எக்ஸைட் தான் சொல்லணும். நான் மூவி அதிகமாக பார்ப்பேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இந்த மொபைலில் இல்லை, அதனால் இதிலெல்லாம் படம் பார்க்கும்போது பாட்டு எதுவுமே இருக்குங்க. லேப்டாப்பில் போட்டு பார்க்குறதுக்காக தான் வாங்கினேன். உண்மையிலே படம் பார்க்குறதுக்கு ஒரு வேறு லெவலான எக்ஸைட்டு. சப்போஸ் நீங்கள் வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு MI ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை விட இது பெஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் தைரியமாக வாங்கலாம். 1 year வாரண்ட்டி இருக்கும்போது இது சப்போஸ் ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி இதை வந்து சேஞ்ச் பண்ணி தருவாங்கன்னு எனக்கு நிஜமாக தெரியல. சப்போஸ் தெரிஞ்சால் நான் அதை இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம அடுத்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணுவோம். பீட்ரோன் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நார்மல் USB டைப்பு கேபிள் தாங்க. இது எதுக்காக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் போடலான்னு பார்த்தா இதோட ப்ரைஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து நான் அமேசானோட கிரேட் இண்டியன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 44 ரூபாய்க்கு வாங்கினேன். இது உண்மையிலே ஒர்த்தாக தான் இருக்கும். இதோட கேபிள் குவாலிட்டியுமே பாருங்கள் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குதுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு. ஏன்னா உண்மையிலே ரொம்பவுமே தின்னாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 44 ரூபாய்க்கு ஒரு 6 month வந்தாலே இது ஒர்த்து தான். சரின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு இதை நான் இன்னும் இதை டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கல. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து USB டைப் எதுவுமே இல்லாதனால இதை டெஸ்ட் பண்ணாமல் அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா 2.4 ஆம்புக்கான ஒரு மைக்ரோ USB கேபிள் தாங்க. இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பீடாகவே இருக்கும். பீட்ரோன் கம்பெனியை பற்றி ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. ஆனால் கிட்டத்தட்ட வந்து அவங்க ஹெட்செட்டு அப்புறம் இந்த கேபிள் இந்த மொபைல் ஆக்சசரிஸ் எல்லாமே இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து அதிகமாகவே ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. அதை நினச்சி தான் நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இது நல்லா தான் இருக்கும். அப்படி சப்போஸ் நல்லா இல்லைனாலும் அது என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து நான் போடுறேன். இல்லைன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னால் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட வந்து USB டைப் C மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட் எல்லாமே அப்படி இருக்கனால மைக்ரோ USB இதை என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சப்போஸ் நல்லா இல்லைன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இதை பற்றின ரிவ்யூவும் நான் ஏதாவது மென்ஷன் பண்ணுறேன். இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து உங்களுக்காக போகிறேன். நம்ம அடுத்த ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா லைசூல் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஒரு மவுஸ் பேட் தாங்க. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா மவுஸு இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. மவுஸ் வந்து நார்மலாக நம்ம ஒரு ரோலில் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை.
சரி நம்ம இந்த ப்ராடக்ட்டில் ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் போட்டது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த ஹெட்செட் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஹெட்செட்டை தான் ஃபஸ்ட்டு வாங்கலான்னு முடிவு பண்ணி ஆட் பண்ணேன். கிட்டத்தட்ட அதுக்கு மட்டும் டெலிவரி சார்ஜ் 40 ரூபா போட்டாங்க. சரி மவுஸ் பேட் இருக்குது அதெல்லாம் ஆர்டர் போடலாமே, ஆர்டர் போட்டால் 2 சேர்த்து டெலிவரி சார்ஜ் 80 ரூபா கேட்டாங்க. இது பேசாமல் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் ஏதாவது கூட வந்து நம்ம ஆர்டர் போட்டோம்னா ரவுண்டாக ஒரு 500 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டால் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெலிவரி சார்ஜ் போட மாட்டாங்க. அந்த ஒரு நாள் தான் வாங்கினேன். உங்களுக்கு சப்போஸ் யூஸ் இருந்தால் மட்டும் தான் வாங்குங்க, இது இல்லைன்னா இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான். ஏன்னா 44 ரூபாய்க்குலாம் உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி கேபிள் வாங்கி அது ஒர்த்தாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். நம்ம சும்மா எதுக்கு இந்த டெலிவரி சார்ஜ் வந்து 40 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த டெலிவரி சார்ஜுக்கு பதிலாக நம்ம 44 ரூபாய்க்கு இந்த ஒரு கேபிள் ஆர்டர் போட்டலாமே சொல்லிட்டு ஆர்டர் போட்டு ரவுண்டாக ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கினேன். 500 ரூபாய்க்குள்ளே வந்து இந்த ஒரு 4 பொருள் வந்து ஒர்த்தாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்தா தான் கண்டிப்பாக தெரியும். இந்த மவுஸ் பேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்து இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 135 ரூபா ரேட் போட்டிருந்தாங்க. 135 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் பார்ப்போம் வாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். ஆனால் நான் இன்னும் இது ஓப்பன் கூட பண்ணல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. உண்மையிலே இதில் இருக்க ஒர்க் பார்த்திங்கன்னா நல்லா வேறு லெவலில் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஏதோ லைக்ரா மெட்டீரியலில் ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்காங்களாமா. உண்மையிலே இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் வைக்கிறீங்க ஓகேங்களா, அதாவது நீங்கள் ஒரு வளவளப்பான சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, சொரப்பாக இருந்தாலும் சரி, அதில் வந்து உங்களுக்கு க்ரிப்பு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் என்ன தான் தேய்ச்சாலும் அது நவராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ரப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரப்பர் வந்து நேச்சுரலாகவே செஞ்சுதாமா. எந்த ஒரு ப்ராடக்ட் அதாவது இந்த கெமிக்கல் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலான ரப்பரில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லுக் வந்து ரொம்பவுமே யூஸ் பண்ணும்போது சாஃப்டாகவும் ஸ்பீடாகவும் இருக்கிறதுக்காக அதுக்கு வந்து லைக்ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டெக்ஸ்சரும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது ஒரு வேறு லெவலில் தான் இருக்குதுன்னு சொல்லணும். இதோட கடைசிக்கு வந்துச்சு. கடைசியாக நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு ப்ராடக்ட் தான். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு பவர் பேங்க் மட்டும் தெரியும். ஏன்னா நிறைய பேர் நான் ஓப்பன் பண்ணும்போது பவர் பேங்க் தான் கேட்டேன். ஆனால் பவர் பேங்க் இல்லை. மொபைல் யூஸ் பண்ணும்போது சார்ஜர் பார்த்திங்கன்னா அங்கங்கே போட்டு வைக்க முடியாது. இதுவாக இருந்ததுன்னா வாலில் பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் இதில் மொபைலை போட்டு சார்ஜ் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 79 ருபீஸ் நினைக்கிறேன், சம்திங் அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இது சப்போஸ் வாங்குற மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாகவே போட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இதோட ரிவ்யூ நிறைய பார்த்தேன். அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது பின்னாடி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணும்போது இதில் இருக்குது இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு. இந்த ஸ்பாஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே பிரிஞ்சுட்டு வந்துருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி அவங்களுக்கு தான் அந்த மாதிரி வந்துருக்கு. நம்மளுக்கு இது வரைக்கும் அமேசான்லேருந்து வாங்கின ப்ராடக்ட்டுக்கு எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே வந்ததில்லை. சரி நம்மளுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லி நான் வாங்கினேன். ஆனால் வாங்கினா நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த இடத்துல அப்படியே பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கம்மோடு சேர்ந்து அப்படியே ரிமூவ் ஆகி வருது. அப்படி இருக்கும்போது இது எப்படி ஒட்ட முடியும்னு தெரியல. நம்ம மொபைலை பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணி அதில் வச்சா கூட வெயிட் தாங்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் பிரித்தேன். சப்போஸ் நீங்கள் இது வாங்கியிருந்தீங்கன்னா இது வாங்காதீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் வாங்க வேண்டாம் சொல்லுவேன். சப்போஸ் ரேட்டு கம்மியாக இருக்குது, ஓகே ப்ரோ எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க. இதோட மெட்டீரியல் குவாலிட்டி வந்து உண்மையிலே வேறு லெவல். பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவுமே ஹார்டாக தான் இருக்குது. ஆனால் பின்னாடி இருக்க ஸ்டிக்கரோட குவாலிட்டி வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லணும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒட்டுற மாதிரி இருந்தால் இதை பிரித்து விட்டு ஒட்டிட்டு இது பின்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் சைடு டைப் இருக்கும் பார்த்தீங்களா, சேஃப்டிக்கு அதையும் போட்டு ஒட்டிக்கோங்க. ஏன்னா மொபைல் கீழே வந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது, நம்மளால் இதை நம்பி வைக்கவும் முடியாது. இதை பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் ஹோல்ட் பண்ணுறதுக்கு உண்மையிலே கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 89 mm அதுலேருந்து 100 mm வரைக்கும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி ஒட்டும்போது மட்டும் சேஃபாக வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்ச குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியல. அதனால தான் சொல்கிறேன், சப்போஸ் ஒட்டும் போது நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. 4 ப்ராடக்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா கேஜெட் ரிவ்யூ வந்து ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி எடுத்து போட்டுட்ருக்கேன். இது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு போக போக வீடியோவோட குவாலிட்டியும் சரி நம்ம கண்டென்ட்டும் சரி இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம்ங்கிறனால எல்லாமே கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. சப்போஸ் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இதே மாதிரி கேஜெட் ரிவ்யூ
போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்னதான் இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் இருக்கணும். ஏன்னா நம்ம கேஜெட் ரிவ்யூ வாங்குறது வந்து சும்மா இல்லை. ஏன்னா நிறைய கேஜெட்ஸ் வந்து நம்ம செலவு பண்ணி வாங்கி ரிவ்யூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரிவ்யூ பண்ணும்போது அதுக்கு நம்மளுக்கு வியூஸ் வரணும், நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர், அதாவது நம்மளுக்கு அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கணும். நம்ம அந்த ரிவ்யூ பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பண்ணுறோமோ இல்லைன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் அதை பண்ண முடியும். அதனால தான் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் தான் இது. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்னென்ன குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அது நெக்ஸ்ட் டைம் போடும்போது நம்ம அதை மாற்றிக்க நிறையவே முடியும். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறையவே பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. நம்மளால் அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா நானே தான் இந்த வீடியோ இது அன்பாக்சிங் பண்ணுறது நானே தான், இது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது நான் தான், அப்பப்போ போய் ஷார்ட்ஸை கட் பண்ணி அடுத்த சீனு கொண்டு போகிறது, அங்கேருந்து இங்கே கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கடுப்பாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு என்னால் எது பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.